இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். இதையுமே இந்த இதோட போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் சில்லி பேஸ்ட்டு செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு சில்லி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கர்ட், புளிப்பு போடாதீங்க, நார்மலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம்ல அந்த கர்ட் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன் இந்த கேர்டு சேர்க்குறோன்னா நம்ம